அருமையான சகோதரா, அருமையான சகோதரி, கர்த்தர் எவ்வளவு உங்களை நேசிக்கிறார். உங்கள் காதுகளில் இந்த சத்தம் கேட்க பண்ணி இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையை அவன் அப்படியே பிரதிபலிக்கும்படியா இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை விளங்கினதை என் ஆவியில உணர முடியும். இனி என் வாழ்க்கை எப்படி கட்டி எழுப்பப்படும், இனி எனக்கு யார் உண்டு, இருந்தவங்க போயிட்டாங்களே, நான் எல்லாவற்றையும் இழந்து நஷ்டப்பட்டு நிற்கிறேனே, அந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறேன், நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில யார் இருக்கிறீங்க, எல்லாம் முடிஞ்சது, அவன் கர்த்தர் உங்களோட பேசுகிறார். நான் என்ற வார்த்தையை கர்த்தர் தருகிறார். அவர் உங்க கூட இருக்கிறார். உனக்கு துணையா இருக்கிறவங்க என்னென்ன செய்து உன் வாழ்க்கையை கட்டி எழுப்புவாங்க நினைக்கிறியோ, உன் தகப்பன் இருந்திருந்தா எப்படி எப்படி நடந்திருக்கும் நீ ஃபீல் பண்றியோ, அதை விட மேலாக நான் உனக்கு நின்று செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காற்றும் இல்லாம இருக்கலாம், மழையும் இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் இருக்க உன் வாய்க்கால் தண்ணீரால் நிரப்பப்படும். நீ தனிமைப்படுத்தப்பட்டது நிமித்தமா, நீ காண்கிறது நிமித்தம், நீ கண்ட சில காரியங்கள் நிமித்தம், கேட்ட சில வார்த்தைகள் நிமித்தம் தளர்ந்து போய் வந்திருக்கிறாயோ, கர்த்தர் உனக்கு துணையா இருக்கிறார். காண வேண்டிய நன்மையை காண பண்ணுவாராக, கேட்க வேண்டிய சீயோன் கேட்டு மகிழ்ந்தது மகிழச் செய்வாராக. தானியேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 19வது வசனம். பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் என்றான். இப்படி அவன் என்னோட பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்று. ஆமென். திடன்கொள். நாம் திடனற்று இருப்பதை பார்க்க பிசாசானவன் விரும்புகிறான். எலியாவை மாதிரி வேகமாய் ஓடின ஓட்டத்தை நிறுத்திட்டு சூறைச்செடி கீழே சுருண்டு இருப்பதும், எகிப்தை விட்டு தள்ளி ஒதுங்கி போயிருப்பதும், இப்படி நாம் திடனற்று சோர்ந்து தளர்ந்து இருப்பதை பிசாசானவன் பார்க்க விரும்புகிறான். ஆனால் தேவன் அப்படி நம்மை பார்க்க விரும்பவில்லை. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், திடன்கொள். ஆமென். நம்மை தேவன் திடப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் எப்படியெல்லாம் திடப்படுத்துகிறார் என்பதை இதே அதிகாரத்திலிருந்து தியானிக்க வைத்தார். முதலாவது அந்த இடத்துல அவர் வரார். 11:1 வாசியுங்கள். மேதியனாகிய தரியு அரசாண்ட முதலாம் வருஷத்திலே நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன். அவருடைய பிரசனம். ஒரு தேவ பிள்ளைக்கு எது பலன் தெரியுமா? அவருடைய பிரசனம். அதனாலதான் மார்த்தாளும் மரியாளும் இயேசுவை பார்த்ததும் கேட்ட முதல் கேள்வி, நீங்க எங்க இருந்திருந்தா. ஒவ்வொருவரும் அதை அறியணும். அவர் இல்லைன்னா, ஆமென், அவர் இல்லாம நடக்கிற காரியம் நமக்கு கண்ணீராய் தான் மாறும். அவர் இருப்பார்னா அந்த துக்கமும் நமக்கு சந்தோஷமாய் மாறும். நீங்க இருந்திருந்தா அது தேவ பிள்ளையின் பலமே தேவ பிரசனம். அதனாலதான் அவருடைய சமூகத்தை நித்தம் தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நித்தம் தேடு. நீ வாரத்துக்கு ஒரு நாள் தேடு வேணா, ஒரு நாள் தான் பலப்படுவாய், 6 நாள் பலவீனமா இருப்பாய். அந்த 6 நாள் உள்ள பலவீனம் ஒண்ணு அந்த ஒரு நாளும் தேட விடாது. இல்ல சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீவர் இருக்கும், ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வேலைக்கு போகாம வீட்டில் இருப்பாங்க. ஃபீவர் விட்டு அந்த டயர்டு மாற இன்னொரு நாள் லீவ். அந்த ஒரு நாள் தான் தேவனை தேடுற நாளா இருக்கும். அன்னைக்கு லீவ். ஏன் 6 நாள் சரியாயிட்டு இருந்தாலும் ஒரு 2 நாள், அதுவும் இந்த குவாரண்டைன்கிற ஒரு வேர்டு நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம், ஒரு தேவ பிள்ளையின் பேர்ல தேவ பிரசனம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் அவனோடு பேசி திடப்படுத்தினதை பார்க்க முடிகிறது. கர்த்தர் அவனை தொட்டு திடப்படுத்துகிறதை. அவர் தேவ பிள்ளை ஆண்டவருடைய பிரசனத்தை நாடணும், ஆண்டவருடைய வார்த்தையை நாடணும். தேவனுடைய தொடுதல் என்ன தொடணும் ஆண்டவரே, அவருடைய கரம். நான் என் வார்த்தை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினாலே மறைக்கிறேன். அந்த நிழல்ல இருக்கிறவன் பக்கத்தில் 1000 விழுந்தாலும் வலதுபுறத்தில் 10,000 விழுந்தாலும் அது அவனை அணுகாது. ஹல்லேலூயா. பக்கத்தில் 1000 விழுந்துட்டுனாலே அடுத்தவங்க பார்வை யார் மேலதான் இருக்கும்? நம்ம மேலதான் இருக்கும். அடுத்து இவன் விழ போறான் அப்படின்னு. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அதை விட மாட்டான். கடந்த நாளில் ஒரு குடும்பத்தை சந்தித்து ஜெபம் பண்ண போகும்போது அவங்க சாட்சி சொன்னாங்க. இந்த பயங்கரமான மழை இடையில வந்துச்சுல, அப்போ அவங்க வீட்டு ஒட்டி ஒரு காம்பவுண்ட் இருக்குது, காம்பவுண்டுக்கு பக்கத்தில் ஒரு வேலை இருக்குது. அந்த காம்பவுண்டு ஒரு 4-5 அடி ஹைட் இருக்கும். அந்த காம்பவுண்டு நிரம்பி தண்ணி நிற்கிது. அப்படி நிரம்பி நிற்கிது. அந்த கிரவுண்டு ஃபுல்லாக தண்ணி நிரம்பி நிற்கிது. இவங்க காலையில் பார்க்குறாங்க, அப்படி நிரம்பி கொஞ்சம் அப்படி மேலே நிரம்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சைடு வடிய ஆரம்பிக்குது. அந்த காம்பவுண்டு மட்டும் உடஞ்சிட்டுன்னா வீடு ஃபுல்லாக தண்ணி வந்துடும். இவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் ஆகல,
இன்னொரு சைடுல அந்த சைடு காம்பவுண்டு உடைஞ்சு தண்ணி எவ்வளோ அங்கே போயிட்டு, அந்த சைடு வீடு ஒண்ணுமே இல்லை. ஆமாம். அப்போ எந்த சைடு உடையணும்னு யாருக்கும் தீர்மானிக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய நிழல்ல இருக்கிறவங்கள கர்த்தர் அழகா பார்க்கிறார், பாதுகாக்கிறார். ஆமாம். எவ்வளோ ஆச்சரியமாய் தேவன் நடத்துகிறார் தெரியுமா? இந்த டைம்ல என்ன டெசிஷன் எடுக்க முடியும்? என்ன யாரை கூப்பிட முடியும்? பாஸ்டரை கூட முடியுமா? பாஸ்டர் ஃபோனில் விஷயத்தை கேட்டால் நாங்கள் இங்கிருந்தே ஜெபம் பண்ணுறோம். யாரை கூட முடியும்? இல்லை. ஆமாம். அதனால இந்த அதான் ஒரு தேவ பிள்ளை வாழ்ந்திருக்கும் போது தேட ஆரம்பிக்கணும். தாழ்ந்திருக்கும் போது சில நேரத்தில் நமக்கு என்ன செய்யும்? பிளாங்காக நிற்போம். நமக்கு வார்த்தையே வராது. எல்லாம் கைவிட்டது போல இருக்கும்போது நமக்கு தெரியும் ஜெபம் பண்ணா நடக்கணும். ஆனால் ஜெபம் பண்ண தெரியாது. அந்த டைம்ல அப்படி பிளாங்க் ஆயிரும். திடீர்னு பிளாங்க் ஆயிட்டோம்னா நமக்கு என்ன யாரை கூப்பிடணும்னு தெரியாது. அப்படியே நின்றுட்டே இருப்போம். அதனால தான் ஆரோக்கியம் இருக்கும்போது அவருடைய நித்தம் தேடணும், அவருடைய கரத்தை தேடணும், அவருடைய வார்த்தையை தேடணும், அவருடைய பிரசனத்தை தேடணும். இந்த தேடல் நம்மை தினம் தினம் திடப்படுத்தி கொண்டே இருக்கும். நாம் திடப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். ஹல்லேலூயா. எதினால் திடனற்று போகிறோம் என்பதை இந்த நாளிலே நாம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். அதிலிருந்து வெளியே வர நாம செய்ய வேண்டிய காரியங்களையும் நாம் தியானித்து ஜெபம். எதினால் திடனற்று போகிறோம். ஆமென். இந்த செய்தி ஏற்றார் போல கர்த்தர் காண்பித்த பிரகாரமாக ஒரு 3 காரியங்களை சொல்லி ஜெபிக்கிற. முதலாவது 8வது வசனத்தை வாசிங்க. நான் தனித்து விடப்பட்டேன், என் உருவம் மாறி வாடி போயிட்டு திடனற்று போனேன். ஒரு மனிதன் திடனற்று போவதற்கான முதல் காரணம் என்ன தெரியுமா? தனித்து விடப்படுறது. ஆமென். தனித்து விடப்படுது. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன், என்னோட இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. அவர்கள் நடுங்கி ஓடி ஒளித்து கொண்டாங்க. சரி, தானியேல் நீயும் வா, நம்ம போவோம்ல. ஆமென். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லாருக்கும் அவங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல தானியேல் சொல்றார், நான் தனித்து விடப்பட்டேன், நான் திடனற்று போனேன். பல நேரத்தில் உடன் இருப்பவர்களுக்கு நாம தெரியாதபடிக்கு நாம எங்கேயோ இருப்போம். பல நேரங்களில் உடன் இருப்பவர்கள் நம் கண்களுக்கு அவர்கள் தெரியாதபடிக்கு அவர்கள் மறைந்து கொள்வதுதான் பெரும்பாலும் நடப்பது. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஃபோன் பண்ணா நாட் ரீச்சபிள், இல்லை ரிங் ஆகும், எடுக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டா நம்ம கால் வெயிட்டிங்ல இருக்கும். அதன் அர்த்தம் என்ன? அவங்க வேற யார்ட்டையோ, அப்போ வேற யாரோ ஃபோன் அவங்க எடுக்கிறாங்க. ஆமாம். நம்ம ஃபோன் பார்த்தா எடுக்கிறதில்ல. ஆமாம். ரீச் பண்ண முடியாத இடத்துல அவங்க ஒதுங்கி கொள்ளுகிறார்கள். அவங்க எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு பார்க்கறாங்க. அவங்க பயந்து ஓடி ஒளித்து கொண்டார்கள். நான் தனித்து விடப்பட்டு. பவுல் தனித்து விடப்பட்ட அனுபவத்தை சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் அதனுடைய 16 வசனத்தை வாசியுங்கள். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவங்க தப்பு பண்ணாங்க. என்ன தப்பு பண்ணாங்க தெரியுமா? ஒருத்தரும் என் கூட இல்லை. சொல்லிட்டு கர்த்தர் அவர்களை தண்டிப்பாராகன்னு சொல்லல. கிருபை பெற்றவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அந்த குற்றம் அவர்கள் மேல். அப்ப அது ஒரு குற்றம், தனிமை. பவுல் சொல்றார், நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தரோ, கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரோ எனக்கு துணை நின்று என்னை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளை தனித்து விடப்படும் போது உடனே அவங்கள நம்ம சபிக்க கூடாது. யாரெல்லாம் தனியா விட்டுட்டு போனாங்களோ அவங்கள என்ன செய்யக்கூடாது? சத்தமா சொல்லுங்க, சபிக்க கூடாது. ஆண்டவரே அவன் நல்லா இருப்பானா அப்படி சொல்ல, அவன் நல்லா இருப்பான். நம்ம எல்லாம் ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான், ஆமா அவன் நல்லா இருப்பானா, அவன் எப்படி இருப்பான், அப்படி இல்லை. அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. அப்போ இந்த இடத்துல ஒரு தேவ பிள்ளையின் தேடல் எதுல இருக்கணும் தெரியுமா? யார் என்னை கைவிட மாட்டேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் மனிதன் அல்ல, தேவனாயிரு. எப்ராஹிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? நான் மனிதன் அல்ல, நான் தேவனாயிருக்கிறேன். நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும்
உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும். என் வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில சொந்தக்காரங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, எப்போ வருவாங்க? முக்கியமான நாட்கள்ல. நம்ம கூட எல்லாரும் எப்போ இருப்பாங்க சொல்லுங்க? முக்கியமான நாட்கள்ல. ஆமா. வெளியே படிக்கிற பிள்ளைங்க பேரண்ட்ஸ் கூட எப்போ இருப்பாங்க தெரியுமா? லீவு நாட்கள்ல. எல்லா சொந்தக்காரங்களும் சேர்ந்து எப்போ இருப்பாங்க தெரியுமா? வீட்டில் ஏதாவது, ஆமா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும். முக்கியமான நாட்கள்ல, முக்கியமான நாட்கள்ல. ஆண்டவர் சொன்னார், கிறிஸ்துமஸுக்கும் ஈஸ்டருக்கும் உன் பர்த்டேக்கும் நியூ இயருக்கும் நான் உன் கூட இருப்பேன் அப்படி சொல்லல. ஆமே, நான் உனக்கு தந்த சகல நாட்களிலும், சகல நாட்களிலும். ஹல்லேலூயா. ஆமே, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தனித்து விடப்பட்ட பவுல் எல்லாரும் விட்டுட்டு போறாங்க. அப்ப இங்க தனிமை எதனால வருதுன்னா, கூட இருக்கிறவங்க விலகினதுனால. கூட இருக்கிறவங்க விலகிட்டாங்க. கூட வந்துட்டு இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா ஒருத்தர் இல்லை, அப்படியே விலகிட்டாங்க. சிலர் ஒளித்துக் கொள்றாங்க, சிலர் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆமே, தானியேல் சொல்றாரு, ஓடி ஒளித்துக் கொண்டார்கள். தானியேல் கூட இருக்கிறவங்க, தானியேல் கூட யாரெல்லாம் தான் இருந்திருப்பா, அதுல நேம் மென்ஷன் பண்ணவில்லை. ஆனாலும் தானியேலுடைய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் உண்டு இல்ல. ஆமே, அவங்க எல்லாம் பயந்து ஒளிச்சுட்டாங்க. எல்லாருக்கும் எப்பவுமே நம்ம கூட இருக்க முடியாது. சிலரை சூழ்நிலை விலக்கும், சிலர் சூழ்நிலையை கருதி அவங்களே விலகிடுவாங்க. அவர்களை நாம் பழிக்கவும் கூடாது, அவர்களை நாம் குற்றம் சாட்டவும் கூடாது. அவங்க இடத்துல நாம இருந்தா இதை விட மோசமா பண்ணுவோம் என்பதை மட்டும் பார்க்கணும். ஆமே, அவங்க இருந்த சூழ்நிலையில, அவங்க சிச்சுவேஷன்ல நாம இருந்தா இதை விட மோசமா விலகி இருப்போம். அவங்க அட்லீஸ்ட் இதுவரையாவது டிராவல் பண்ணாங்களே, அப்படி பார்க்கணும். நன்மையை பார்க்கணும். ஒருத்தங்களுக்குள்ள இருக்கிற நன்மையை பார்க்கணும். நன்மையை பார்த்தா நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர்வோம். இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆண்டவர் செய்யறது வரைக்கும். சிலர்லாம் மிரட்டுறத பார்த்தா இன்னைக்கு நான் முழங்கால் போடுவேன் பாரு, ஏசப்பா. ஆமா, இது ஆண்டவரே மிரட்டுற மாதிரி இல்ல. நான் முழங்கால் போட்டு நிக்கிறேன், சொல்ல நான் மட்டும் முழங்கால் போட்டேன்னா, முழங்கால் போட்டா முழங்கால் வலிக்கும். நான் மட்டும் முழங்கால் போட்டேன்னா ஹைட்டு குறையும். நன்மையை பாருங்க, கர்த்தரிடத்துல வைங்க. பழி வாங்குதலும் பதில் செய்யறதும் கர்த்தருக்குரியது. யாரை எப்படி டீல் பண்ணணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அவருக்கு ஆலோசனைக்காரனா இருந்தவன் யார்? என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன், அவ்வளவுதான். என்னுடைய ஆதங்கத்தை நான் ஆண்டவர் சமூகத்தில் கொட்டலாம், என் வேதனை கொட்டலாம், என் விண்ணப்பத்தை வைக்கலாம். ஆனா இப்படிதான் நீங்க செய்யணும்னு அவரை என்னால கம்பல் பண்ண முடியாது, கூடாது. ஹல்லேலூயா. ஆமே, என் வேதனை கொட்டலாம். ஆண்டவரை பாத்தீங்களா, ஆண்டவர் இப்படி எல்லாம் பேசுறாங்க, தப்பு கிடையாது. ஆண்டவர் வலிக்குது, ஆண்டவர் அவங்களை பார்த்தாலே அவங்க செஞ்சதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. ஆண்டவரே, என் ஆதங்கத்தை நான் கொட்டல, யார்கிட்ட தான் கொட்ட முடியும்? அவர்கிட்ட மட்டும்தானே. ஆனா ஆண்டவர்கிட்ட இப்படிதான் நீங்க அவனுக்கு செய்யணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண கூடாது. தனித்து விட்டுட்டு போவாங்க. ஏன் தனியா விட்டுட்டு போனாங்க? பைபிளே சொல்லி இருக்குது, பயந்தாங்க. பயம் அவங்களை பிடிச்சிட்டு. உன்னை வெறுத்து தனியா விடல. சிலர் உன்னை விட்டுட்டு விலகினது காரணம் அவங்க பயப்படுறாங்க. உனக்கு ஹெல்ப் பண்ண பயப்படுறாங்க, உனக்கு சப்போர்ட் அன்னைக்கு பயப்படுறாங்க, தங்களுக்கும் பிரச்சனை வந்துருமான்னு பயப்படுறாங்க. ஆனா அப்படி பயப்படாம ஒருத்தர் நிக்கிறார். அவதான் சொல்றார், பயப்படாதே. ஹல்லேலூயா. பயப்படாதே, பயப்படாதே. சிலர் பயப்படுவாங்க, நம்ம கூட நிக்க பயப்படுவாங்க. சில காரியங்களை சொல்லிட்டு சொல்லுவாங்க, நான் சொன்னேன்னு யார்கிட்டையும் அந்த பயம் இருக்குல்ல, பையன் சொல்றீங்க. ஆமே, சிலர் ஏதாவது சொல்லிட்டு நான் சொன்னேன்னு மட்டும் அவங்களுக்கு அந்த பயம் இருக்குல்ல, அப்ப எதுக்கு சொல்றீங்க? ஆமே, தனித்து விடப்படுகிறது. எதனால தனிமை? விலகி போனதுனால. இரண்டாவது தனிமை என்பது ரூத் 1:5 நகோமியை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ரூத்தின் புஸ்தகம் 1:5. மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். ஆமென். இங்கே தனிமை என்பது எதை காண்பிக்கிறதுனா, இழப்பு. இழப்பு, இழப்புனால தனிமை. வாழ்க்கையில சில இழப்புகள், இழப்புனால யோபு அப்படியே தனித்தவனானான். ஆமென். இழந்தவங்க. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் எப்படி திடப்படுத்துகிறார் என்றால், சிறுமைப்பட்டவளே
பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவட்டவளே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு Glory! எந்த திடனற்றவனையும் திடப்படுத்த என் தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹalleluya! எந்த திடனற்றவனையும் திடப்படுத்த. ஆமென். ஒண்ணுமே இல்லை. அந்த ஏசாயா 54 எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல சொல்லப்படுகிற வார்த்தையை பாருங்கள். ஏசாயா 54வது அதிகாரம் அதனுடைய 4 முதல் வாசியுங்கள். பயப்படாதே, நீ வெட்கப்படுவது இல்லை, நானாதே, நீ லட்சியம் அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். 6வது வசனம். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற. கைவிடப்பட்டு மனம் நொந்து தள்ளப்பட்டவள மாதிரி இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதிருக்குகிறார். உன்னை அழைத்தார். உன்னை அழைத்து என்ன செய்கிறார் தெரியுமா? உன் நிலைமையை பார்த்துட்டு விட்டுட்டு போகல. உன்னை அழைத்தவர் உன்மேல் மனதுருகுகிறார். உன்னை பார்க்கும் போது அவருடைய மனம் அப்படி உருகுது. அவர் மனதுருகும் போது உடனே என்ன செய்வார் தெரியுமா? கை நீட்டுவார். உமக்கு சித்தமானால் சுத்தமாக்க என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று அந்த குஷ்டரோகி சொன்னதும் பைபிள் சொல்லுது. அவர் மனதுருகி உடனே தொட்டுட்டார் அவரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை தொட்டு கொண்டிருக்கிற உறவுகள் திடீர்னு இல்லாம போகும்போது அந்த இடத்துல நம்மை தேற்றுறதுக்கும் நம்மை ஆற்றுறதுக்கும் நம்மை தாங்கிறதுக்கும் யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவோம் தெரியுமா? அந்த இடத்துல தான் அவர் வந்து இப்படி கைப்பிடிப்பார். 11வது வசனத்தை வாசிங்க. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான். அந்த இடத்துல தான் ஆண்டவர் நிற்கிறார். நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். இங்கே சொல்லப்பட்ட சூழ்நிலை என்பது ஆமென் தம்முடைய ஜனத்தை குறித்து இளம் பிராயத்திலே கைவிடப்பட்டு ஆமென் தள்ளப்பட்டவன், மனம் வந்து விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவி போல இருக்கிறவளை, இனி என் வாழ்க்கை எப்படி கட்டி எழுப்பப்படும்? இனி எனக்கு யார் உண்டு? இருந்தவங்க போயிட்டாங்களே, நான் எல்லாவற்றையும் இழந்து நஷ்டப்பட்டு நிற்கிறேன்னு அந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறேன், நான் நிற்கிறேன். ஹல்லேலூயா. உனக்கு துணையா இருக்கிறவங்க என்னென்ன செய்து உன் வாழ்க்கையை கட்டி எழுப்புவாங்கன்னு நினைக்கிறியோ, உன் தகப்பன் இருந்திருந்தா எப்படி எப்படி நடந்திருக்கும் நீ ஃபீல் பண்றியோ, அதை விட மேலாக நான் உனக்கு நின்று செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். நீதியினால். யாருங்க நீதி? நீதியும் ஞானமும் ஆனவரே இயேசுவே நீரே. அப்போ இங்கே தனித்தவளானால் ரூத் எப்படி நகோமி எப்படி தனித்தவளானால்னா இழப்பு, வாழ்க்கையில உண்டாகிற இழப்பு. மோசே இல்லாத போது யோசுவாவுக்கு அது இழப்பு. கர்த்தர் அந்த இடத்துல வந்து நின்று சொல்றார், நான் மோசையோடு இருந்தது போல. அப்ப அந்த இடத்துல தேவன் அதுதான் நீ பலம் கொண்டு. அப்ப ஒரு இழப்பு அவனை பலவீனப்படுத்துது. இந்த யோசுவா யாரு? அமலேக்கோட யுத்தம் பண்ணினவன். அவன் யுத்தம் பண்ண தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? எனக்காக ஒரு மோசை நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். எனக்காக ஒரு மோசை இருக்கிறார். என் வீட்டுல ஒரு மோசை இருக்கிறார். எங்க அப்பா இருக்கிறாங்க, எங்க அம்மா இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க, எங்க தாத்தா இருக்கிறாங்க, எங்க பாட்டி இருக்கிறாங்க, ஜெபம் பண்றவங்க இருக்கிறாங்க. எனக்காக ஒரு மோசை நிக்கிறது வரைக்கும் நான் தைரியமா ஃபேஸ் பண்ணுவேன். திடீர்னு பார்த்தா அந்த மோசை இல்ல, தளர்ந்து போய் நிற்கிறான். கர்த்தர் சொல்றார், ஆமென், நீ பயப்படாதே, திடன்கொள், பலன் கொண்டு திடமனதாயிரு, பலன் கொண்டு திடமனதாயிரு, நான் உன் கூட இருப்பேன். ஆமென். மோசே உன் கூட இருந்ததை நீ எவ்வளவு ஸ்ட்ரெங்தா நீ ஃபீல் பண்ணியோ, அதை விட பலமா நான் உன் கூட இருக்கிறத நீ ஃபீல் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு தந்த வார்த்தை என்ன தெரியுமா? திடன்கொள். ஆமென். இப்படிப்பட்ட சூழ்நிலையில யார் இருக்கிறீங்க? எல்லாம் முடிஞ்சது. ஆமென். கர்த்தர் உங்களோட பேசுகிறார். நான் என்ற வார்த்தையை கர்த்தர் தருகிறார். அவர் உங்க கூட இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவதாக எது நிமித்தம் தனிமை?
ஆமா, 2 ராஜாக்கள் 15வது அதிகாரத்தின் 5வது வசனம் அசீரிய ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இந்த ராஜாவை வாதித்ததினால் அவன் தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாய் இருந்து தனித்து ஒரு வீட்டிலே தனிமை என்பது வியாதினால. நான் இந்த வார்த்தையை மட்டும் எடுக்கிறேன், சம்பவத்துக்குள் போகவில்லை. தனிமை வியாதியினால. கடந்த ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்டிங் பிரேயர்ல ஒரு சகோதரி அவங்களுக்கு தீராத வியாதியினால கொஞ்ச நாள் இருந்து பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்க. வியாதியினால, தனிமையா. அப்பதான் நம்ம ஜெபிக்க கேட்டிருந்தாங்க. கிருபையினால அந்த வாரமே கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தா. அந்த சாட்சி வாசித்து நினைக்கிறேன். சுகத்தை கொடுத்தது மட்டும் இல்லை, அவங்க ஹஸ்பண்ட் திரும்பி வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. வியாதியினால தனிமை. ஹல்லேலூயா. ஆமென். வியாதி, அப்படிப்பட்ட வியாதியில் அகப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு குஷ்டரோகியை தான் கர்த்தர் என்ன செய்தாராம்? தொட்டாராம். என் தனிமையை பார்த்து ஓடுகிறவர்கள் அநேகர் இருக்கலாம், ஆனா என் தனிமையை பார்த்து வாடுகிற ஒருத்தர் இருக்கிறார். அதான் மனம் வருந்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது. 2 கைகளை உயர்த்தி சொல்லோ. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை. கதறி அழுத நேரத்தில் அப்பா உங்க கிருபை இல்லைன்னா நான் இல்ல. உங்க கிருபை இல்லைன்னா சொல்லுங்க, கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை ஏசப்பா, ஏசப்பா நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. ஆமென். வியாதியினால தனிமை. தாவீது சொல்லுகிறார் 25வது சங்கீதம் 16வது வசனம், என்மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமாயிருக்கிறேன். தாவீதுக்கு அப்பா உண்டு, சகோதரர்கள் உண்டு, தாய் உண்டு. ஆமென். எல்லாரும் உண்டு. அந்த தாவீது ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? நான் தனித்தவன். 102வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்துல தாவீது இப்படி சொல்லுகிறார், நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். ஆமென். கூட இருக்கிறவங்க எல்லாம் நல்லா தூங்குறாங்க, நான் தூங்கல, எனக்கு தூக்கம் வரல. ஏன் தூங்கலைன்னு கேட்க கூட ஒருத்தரும் இல்லை. ஒரு வீட்டின் மேல ஒரு குருவி தனியா வந்து இருக்கும் பாருங்க, அப்படிதான் நான் இருக்கிறேன். இங்கே தனிமை என்பது தாவீது எதை சொல்றார் தெரியுமா? புரிந்து கொள்ளவும் நேசிக்கவும் தாவீதுக்குன்னு இந்த பூமியில யாருமே இல்லை. தனிமை என்பது சிலர் விலகும் போது தனித்த அனுபவம் உண்டாகிறது, இழப்பினாலே தனிமைப்படுத்தப்படுகிறோம், வியாதியினாலே. இது எல்லாவற்றை விட வலி தாவீதுக்கு. தாவீதின் வலி என்பது நல்ல ஆரோக்கியம் இருந்துச்சு அவனுக்கு. ஆமென். கர்த்தர் அவனுக்கு எல்லாம் கொடுக்க தான் செய்தாரே தவிர எடுக்கல. ஆமென். அவன் எல்லாரையும் வந்து சேர்த்து கொள்ள தான் வச்சார். கூட நிறைய நண்பர்கள் உண்டு. யோனத்தான் இருக்கிறார், நேசிக்கிற மனைவி எல்லாம் உண்டு, எல்லாம் ரைட். தாவீதோடு அது இது போக 600 பேர் தாவீது கூட எப்பவுமே இருக்கிறாங்க. ஆனா எல்லாரை விட அதிகமா அழுததும் தனிமை என்பது, தனிமையில PhD முடிச்சதும் தாவீது தான். தாவீது தான். கடந்த நாள்ல ஒரு தேவ மனிதர் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார், என்னது ரொம்ப சிந்திக்க வச்சது. தாவீதுனுடைய தாத்தா யார் தெரியுமா? போவாஸ். போவாஸ் யார்? பெரிய ஐஸ்வர்யவான். அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவானுடைய பேரை ஏன் ஆடு மேய்க்கணும்? பெரிய ஐஸ்வர்யவான்க போவாஸ். பெத்லகேமில் பஞ்சம் வந்த போதும் எல்லாரும், நெகோமி உட்பட எல்லாரும் தானியம் இருக்கிற தேசத்தை நோக்கி போனாங்க, போவாஸ் போகல. ஏன்? அவ்வளோ ஐஸ்வர்யவான் போவாஸ். அப்படிப்பட்ட ஐஸ்வர்யவானுக்கு பேர பிள்ளை இப்போ ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற ஒரு பரிதாபமான நிலை. அந்த அளவுக்கு வீட்டில் அவனை வச்சுட்டாங்க.
அந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்க. ஆமென். அவன் யுத்த காலத்துல சும்மா வர்றது கூட அவங்க சகோதரர்கள் பிடிக்கல. ஆமென். அவங்கள நல்ல நல்ல ஜாப், நல்ல செட்டில் ஆகிருக்கிறாங்க. இவன் அப்படி பார்க்க பிடிக்கல. நீ கஷ்டப்படு, நீ போ, காட்டுல போ. ஆமென். சிங்கம் இருக்கிற இடத்துல பார்த்து அங்க போய் மேய விடு. ஏன்னா சிங்கம் அடிச்சாலும் பரவாயில்ல, கரடி இவனை அடிச்சாலும் பரவாயில்ல. யாரு கேட்கறதுக்கு? யாரு கேட்கறது? சிங்கம் வந்து அட்டாக் பண்ணாலும், தம்பி நீ ஆடு மேய்க்க போக வேண்டாம்ப்பா, நாங்கள் இவ்வளோ பேர் வேலை பார்க்குறோம்ல, நாங்கள் ஏதாவது பண்ணலாம். சொல்லலை, நீ போ. திருப்பி கரடி வருது. அந்த கூட்டத்தில் ஒரு ஆடு செத்தா தாவீது கழுத்தை பிடிப்பாங்க. அதனால தான் அந்த கொஞ்சம் ஆடை யார்கிட்ட விட்டு வந்தேன்னு கேட்டாங்க. ஆனால் தாவீது செத்தா சரிப்பா ஒருத்தன் போட்டான். ஒரு 4வது நாள் ஒரு சோத்திர கூட்டம் வச்சு சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. இதுதான் தாவீது சொல்றார், நான் தனித்து விடப்பட்டான், வீட்டின் மேல நித்திரை இல்லாம தனித்திருக்கும் குருவியை போல. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தாவீது ஆமென் பாடுகிறான், தேவரீர் என்னோடு இருக்கிறீர், கர்த்தர் என்னோடு இருக்கிறீர், தேவரீர் என்னோடு இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனிமையில் அழுத போது ரேமமரோ தள்ளாடி நடந்த போது, கதறி அழுத நேரம், கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை, கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர், அப்பா உங்க கிருபை இல்லைன்னு, ஆமென் உங்க கிருபை. இந்த வேதனைய தாவீது அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லல, என்ன மட்டும் ஏன் ஒதுக்கி வைக்கன்னு சொல்லல. ஏன்னா அந்த ஒதுக்கி வச்ச கூட்டத்தில் அவங்களும் இருக்கிறாங்க. அண்ணன் கிட்ட போய் சொல்லல, மனைவி கிட்ட சொல்லல, வேற யார்கிட்டையும் சொல்லல. ஆனா தனக்கு நம்பிக்கையை கொடுத்த, தனக்கு வாழ்வை கொடுத்த ஆண்டவரை பார்த்து சொல்றாரு. 142வது சங்கீதம் அதனுடைய 4வது வசனம், வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரு, என்னை அறிவார் ஒருவரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. ஆண்டவர் என் வலது பக்கத்துல பாருங்கப்பா. ஆண்டவர் வெறுமையா இருக்குப்பா, யாரும் நிக்க மாட்டேங்கிறாங்கப்பா. ஹல்லேலூயா. வலது புறத்தை கண்ணோக்கி பாரு, என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. அதே தாவீதை வச்சு 16ஆம் சங்கீதம் பாட வைக்கிறார். 16ஆம் சங்கீதம் என்ன? 8வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். அவர் என்னை பேலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, பேலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. சொல்லுங்க, பேலத்தால் இடை கட்டி, பேலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, ஆமென், வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. அப்பா ஸ்தோத்திரம், இயேசுவா ஸ்தோத்திரம், அப்பா இயேசுவா. ஆமென். யாரும் இல்ல அந்த இடத்துல அவர் வந்து நிக்கிறார். அவர் வந்து நின்னதும் 139 சொல்றார், நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். ஒரு தேவ பிள்ளையின் பலன் என்ன தெரியுமா? அதான் பைபிள் சொல்லுது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். நமக்கு யாரும் இல்லைன்னு பார்த்தா தளர்ந்துரும். நீங்க பாருங்க ஆண்டவரே, தாவீதை இப்ப பாரு, நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை இடத்துல ஆண்டவர் இவங்க எனக்கு இல்லை, அவங்க எனக்கு இல்லைன்னு சொல்லும்போது ஆண்டவர் இப்ப கேட்பா, இப்ப பாரு நீங்க இருக்கிறீங்க, நான் அசைக்கப்படாதபடிக்கு ஹல்லேலூயா. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த க்ளோரி. யாரும் நன்றாய் அறிந்து தேடி வந்த உம்மழகான கண்கள், உம்மழகான
Jesus. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. தனித்து விடப்பட்டது நிமித்தம் திடனற்றவர்களாகிறோம். ஆனா அந்த இடத்துல ஆமென், அந்த வெறுமைய அவர் நிரப்புவா. எப்படி நிரப்புவார் தெரியுமா? ஒரு தூதனை கொண்டு வந்து நிறுத்தி அல்ல, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, நானே அவனோடு இருந்து, நானே அவனோடு இருந்து. அதனால என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து, அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே. ஜீசஸ். நானும் தன் பிள்ளை அல்லோ, நானும் தன். இரண்டாவது, எது நிமித்தம் தானியேல் திடனற்று போனான் என்று சொல்லுகிறான். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எது நிமித்தம் திடனற்று போகிறோம்? 10வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசியுங்கள். நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன், என் பலன் எல்லாம் போய். சில காரியத்தை பார்க்கிறதுனால நம்ம திடனற்று போகிறோம். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தின் 3வது வசனம். அவன் மனுஷன் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது, இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அமலேக்கியர் வந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அந்த பட்டணத்தையே எல்லாத்தையும் சுட்டரிச்சிட்டு போயிட்டாங்க. இதை வந்து அவங்க என்ன செய்தாங்க? பார்த்ததும் 4வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகுமட்டும். சில காரியத்தை பார்த்து நம்ம பார்த்து தளர்ந்துருவோம்ல, சில ரிப்போர்ட்டை பார்த்து தளர்ந்துரும். பிள்ளைங்க சில ரிசல்ட்டை பார்த்து தளர்ந்துருவாங்க. அவ்வளோ எதிர்பார்ப்போடு தானியேல் சொன்னான், அது கண்டேன், என் பலனெல்லாம் போயிட்டு. யாக்கோபு மகனை அனுப்புறார், விசாரித்து வர, சகோதரர்களை விசாரிச்சுட்டு வாப்பான். கொஞ்ச நேரத்தில் சகோதரர்கள் வஸ்திரத்தை கொண்டு வராங்க. ஆதியாகமம் 37, 32, 33 வசனங்கள். ஆதியாகமம் 37, 32, 33 வசனங்கள். பலவர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்தில் அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். யாக்கோபு அதை கண்டு இது என் குமாரனுடைய அங்கிதான். ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பினான். கண்டு புலம்புறான். அதன் பிறகு அவன் துக்கித்துக் கொண்டிருந்தான் என்று அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம். துக்கித்துக் கொண்டிருந்தான். அப்போ இங்கே சொல்ல வருகிற வார்த்தை என்னவென்றால், சில காட்சிகள் நமக்குள்ளே அவ்வளவு நாள் இருந்த நம்பிக்கையையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சில காட்சிகள் பார்த்ததுமே அப்படி எடுத்துட்டு போயிடும், அப்படி தளர்ந்து போயிடும், சோர்ந்து போயிடும். எகிப்தில் அவ்வளவு பெரிய மீட்பை கண்ட ஜனங்கள் பார்வோன் சேனை பின்னாக வருகிறதை கண்டதும் அவ்வளவுதான். அங்க கல்லறை இல்லைன்னா இங்க கொண்டு அவ்வளவுதான். சில காட்சிகள் சோர்ந்து போயிடுவோம். சில காட்சிகள்ல நாமளே டிசைட் பண்ணிடுவோம். இங்க யாக்கோபு சொல்றா, 33வது வசனத்தை வாசிங்க. இது என் குமாரனுடைய அங்கிதான். அதுல உண்மை இருக்குது. இது ஏன்னா அந்த அங்கியை கொடுத்தது யாருதான்? யாக்கோபு கொடுத்ததுனால தெரியுது இது எஸ் குமாரனுடைய அங்கிதான். ஆனா அடுத்துல அதுல மட்டும்தான் உண்மை இருக்கு, அடுத்ததுல என்ன இல்லை? உண்மை இல்லை. அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க, ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது என்கிறான். யோசேப்பு இதெல்லாம் எதை வச்சு சொல்றாருன்னா, கெஸ் பண்ணி பார்த்ததை வச்சு சொல்றார். நீ பார்ப்பதை வைத்து உன் முடிவை தீர்மானிக்காதே. நீ பார்ப்பதை வைத்து உன் முடிவை தீர்மானிக்காதே. காற்றும் இல்லாம இருக்கலாம், மழையும் இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் இருக்க உன் வாய்க்கால் தண்ணீரால் நிரப்பப்படும். ஆமென் சொல்றவங்க கைகளை தட்டி ஹல்லேலூயா. நீ பார்க்கிறத வச்சு தீர்மானிக்காத. ஆமென். அதான் சொல்லுவாங்கல்ல, கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும். ஆமென். நீ நான் பார்க்கிறத வச்சு. அதனாலதான் பவுலே சொல்றார், அநேக நாளை சூரியனாவது சந்திரனாவது நட்சத்திரங்களையாவது நாங்க காணாததுனால பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிட்டு. அநேக நாளாச்சு ஒண்ணுமே பார்க்கல. ஏதோ பார்த்திருந்தா சொல்லிருக்கலாம். ஆமே. நீ பார்ப்பதை வைத்து தீர்மானிக்காதே. இவ்வளவு நாள் கண்ட நாசரத்தை அல்ல இப்பொழுது ஜனங்கள் பார்க்க போகிறது. பிலிப்பு வந்து அழைக்கிறார், நாத்தான்வேலே வா,
அவர் மேசியா வந்திருக்கிறார், தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டவர் வந்திருக்கிறார். எங்க? நாசரேத். நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? இவ்வளவு நாள் நீ பார்த்த நாசரேத் அல்ல, இனி நீ நன்மையை பார்க்க நாசரேத்துக்கு போகணும். நஸ்ரேயன் என்னப்படுகிறார். இவ்வளவு நாள் பார்த்ததை வச்சு தீர்மானிக்காதீங்க. இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளையை எப்படி பார்க்கறீங்களோ அதை வச்சு தீர்மானிக்காதீங்க. ஆமே, எப்படி யாக்கோபு யோசேப்பினுடைய அங்கியை வைத்து தீர்மானித்தானோ அப்படி பிள்ளைகளுடைய மார்க்கை வச்சு தீர்மானிச்சிட்டு இருக்கிறோம். பிள்ளைகளுடைய டேலண்ட் வச்சு தீர்மானிக்கிறோம். பிள்ளைகளுடைய பலவீனத்தை வச்சு தீர்மானிக்கிறோம். தீர்மானிச்சு துக்கித்துக் கொண்டிருந்தான். ஆண்டவர் பார்த்தார், அவனை செப்பரேட் பண்ண. அவன் கடைசியில் யாக்கோபு வந்து என்ன சொன்னா தெரியுமா? அவன் நீ பிழைக்க தெரியாதவன் நினைச்சு நான் ஏன் கூட வச்சிட்டு இருந்தேன் யோசேப்பு. ஆனா இப்பதான் தெரியுது, நான் பிழைக்கணும்னா இப்ப நான் உன் கூட இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய திட்டம் என்பது பெரியது, தேவ திட்டம் என்பது பெரியது. யாக்கோபு கடைசியில யோசேப்பு கேராஃபுல்லா தான் இருக்கிறார். நாம எதை வச்சு தீர்மானிக்கிறோம்? மார்க்க வச்சு தீர்மானிச்சுட்டு இருக்கிறோமா? இது அவனோட தான், இது அவன் தான். அவ்வளவுதான். அவன் ஒரு மிருகம். அவன் பீருண்டு போனான். யோசேப்பு கஷ்டப்பட்டது உண்மைதான். ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்தான். பார்ப்பதினால் தளருகிறோம். ஆனா ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளுங்க, அவன் என் கண்ணில் காண்பதல்ல, அவன் கர்த்தர் குறித்தது. இந்த எரிகோவை நான் பார்த்து கொண்டிருப்பேன், ஆனால் நான் தளர்ந்து போவேன். இந்த எரிகோவை தாண்டி எனக்கு ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று. விசுவாசம் என்பது என்ன? காணப்படாதவைகளின் நிச்சயம். ஆமென், ஆமென். பார்ப்பதினால சில காரியங்களை பார்த்து தளர்ந்து போறோம்ல. ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், திடன்காள். மூன்றாவதாக சொல்லி செபிக்கிறேன். தானியேல் 10வது அதிகாரம் 9வது வசனம். அவருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்கும்போது நான் முகங்கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே கேட்கிறதினால சில செய்திகள் கேட்டதுனால தளர்ந்து போயிட்டோம். சில செய்திகள் கேட்கிறதுனால. நெகேமியா ராஜ அரண்மனையில் பந்தி விசாரிப்புக்காரன். அப்பொழுது ஒருவன் ஓடி வந்து ஒரு செய்தியை சொல்லுகிறான். சத்துருக்கள் அலங்கத்தையெல்லாம் இடிச்சுட்டாங்க. அதை கேட்ட பொழுது உட்கார்ந்து அழுறான். யோபு வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு நல்ல ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கும்போது ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான், நம்ம சம்பாதியத்தில் எல்லாம் போயிட்டு பிள்ளைங்க மேல அந்த வீடு இடிஞ்சு விழுந்துட்டு. அப்படி கேட்டதும் அவன் போய் உக்காந்துட்டான். சில காரியங்கள் கேட்க முடியாது, சில காரியங்கள் நம்மளால கேட்க முடியாது. தூரத்தில் படிக்கிற ஒரு பிள்ளை ஃபோன் பண்ணி, டாடி மம்மி எப்படி இருக்கீங்க, நான் நல்லா இருக்கேன், இப்படி கேட்கறதுல இருக்கிற சந்தோஷம். திடீர்னு ஃபோன் பண்ணி அந்த ஃபோனில் மட்டும் அந்த பிள்ளை ஆள ஆரம்பிச்சுட்டுனா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அங்கே ஓட்டச்சிடுவான், அங்கே நொறுங்கிடுவான். சில காரியங்கள் கேட்க முடியாது. கொஞ்சம் சவுண்டு மாறினாலே, ஏன்னா எங்கள் வீட்டில எல்லாம் சகோதரர்கள் வெளியே இருக்கிறதுனால நம்ம ஃபோன் கொஞ்சம் சவுண்டு மாறினாலே அங்கே சளி தான் இருக்கும். வந்து சொல்லுவாங்க, ஓ அவளுக்கு சளி இருக்குது, பிள்ளைக்கு ஒரே தலைவலி இருக்குது. நம்ம தலைவலி இருக்கும், அது போகும், தாங்க முடியாது. சில காரியங்கள் கேட்கறதுனால. அதனால தான் தாவீது தன்னுடைய பலவீனத்தை அவன் அறிந்ததுனால ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டான் தெரியுமா? ஆண்டவரே, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூறும். ஆண்டவரே, என்ன திடப்படுத்த, என் காதுல என்ன கேட்க வைக்கணும்னு உங்களுக்கு தெரியும்பா. ஒரு மேய்ப்பனுடைய சத்தம் ஒரு ஆடை திடப்படுத்தும். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். அதனாலதான் 142வது சங்கீதம் 8வது வசனத்திலே சொல்லுகிறார், அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும். நான் கேட்கிற முதல் சத்தம் உங்க சத்தமா இருக்கட்டும், கிருபையின் வார்த்தையா இருக்கட்டும்பா. காலை எழும்போதே இன்னும் சொல்லணும்னா, ஆண்டவரோட நல்ல வார்த்தையை கேட்க பண்ணுங்கப்பா, இல்லைன்னா நான் விழுந்துருவேன்ப்பா, நான் நொறுங்கிருவேன்ப்பா. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? காலையிலே கிருபையும் இரவிலே சத்தியத்தை அறிவிக்கிறார். விடமாட்டார். ஒரு நாள் பூரணாகிறது கிருபையும் சத்தியமும் சந்திக்கணும். வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களை வாங்கன்னு கூப்பிடுறார். இது கிருபையின் அழைப்பு. ஆமென். அடுத்து வந்த ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வந்து இப்படி நடக்கணும்னு சொல்லுகிறார். இது சத்தியம். இந்த கிருபையும் சத்தியம் சந்திக்கிறது, இது நம்முடைய வாழ்க்கையிலே. ஆமென். இந்த கிருபைக்கும் சத்தியத்துக்கும் நம்முடைய வாழ்க்கையை பூரணமாய் கொடுத்தால்தான் நம்ம கிறிஸ்துவை சந்திக்க முடியும். அவர் தான் கிறிஸ்து. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கிருபையை சத்தியத்தை விட்டு பிரித்தும் பார்க்க முடியாது, சத்தியத்தை கிருபையை விட்டு பிரித்தும் பார்க்க முடியாது. இது ரெண்டும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் சமாதானமும் மூச்சமிடும். அவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் சில கிருபைன்னு இந்த அர்த்தத்தில் கொஞ்சம் பேர் போயிடுறாங்க. சிலர் வந்த உடனே எழுத்து கோலும் பிடிச்சு அடிச்சு வந்து இருந்தோன்னா, யோவானுடைய பிரசங்கம் என்ன, விரியன் பாம்பு குட்டிகளே அடி வந்ததும் அடி. யோவான் சொல்றதுல காரியம் இருக்கு. யோவான் சொன்னாருன்னு சொல்லிட்டு
ஆமென். அடிச்சு நொறுக்கி அவங்கள காயப்படுத்தி ஒண்ணு இந்த அர்த்தத்துல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இந்த அர்த்தத்துல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த கிருபையின் சத்தியத்தை உணரணும். பேதுருவின் படகுல ஏறினார் தெரியுமா? அது கிருபை, அது கிருபை. கொஞ்ச நேரத்துல பேதுரு பாவியின் பாதத்துல விழுந்தான் தெரியுமா? சத்தியம் உணர்த்துது. அவர் இருந்தா அவன் படகு நிரம்ப மட்டும் செய்யாது, உள்ளம் உடைக்கப்படும். கிருபையும் சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில கண்ணால தாவீது, ஆண்டவரே அப்பா காலையில உடைய கிருபையை கேட்க பண்ணுங்கப்பா, இந்த நாளை நான் ரன் பண்ணணும்ப்பா, சில காரியங்களை நான் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குதுப்பா ஆண்டவரே, சில காரியங்களை கேட்டு கேட்டு நான் தளர்ந்து போயிருக்கிறேன்ப்பா. கர்த்தர் அறிவீர் ஆண்டவரே. ஆமென். தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஆமென். கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நீ தனிமைப்படுத்தப்பட்டது நிமித்தமா, நீ காண்கிறது நிமித்தம், நீ கண்ட சில காரியங்கள் நிமித்தம், கேட்ட சில வார்த்தைகள் நிமித்தம் தளர்ந்து போய் வந்திருக்கிறாயோ, கர்த்தர் உனக்கு துணையா இருக்கிறார். காண வேண்டிய நன்மையை காண பண்ணுவாராக, கேட்க வேண்டிய சீயோன் கேட்டு மகிழ்ந்தது மகிழச் செய்வாராக. கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை ஜீசஸ் ரிபலஹந்தரே, நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. சொல்லுங்க. தனிமையில் அழுத போது, தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல, தனிமையில் அழுத போது, தள்ளாடி நடந்த போது, அவே கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை, கதறி அழுத நேரத்தில் ஆமென். உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை அப்பா, உங்க கிருபை இல்லைனா. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லும். கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம, உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை இயேசுவே. நல்ல கரங்களை சட்டி ஆண்டவருக்கு மகிமை. முழு பலத்தோடு சரபலரமஹதர ஏமமரோ ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஹalleluya, 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 ஹalleluya. அப்படி ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி. நீங்க எது நிமித்தம் திடனற்று இருக்கிறீங்க? தனித்து விடப்பட்டது நிமித்தமா, சில காரியத்தை கண்டது நிமித்தமா, சில காரியத்தை கேட்டது நிமித்தமா? இன்னைக்காவது அவங்க ஒரு பாசிட்டிவான ஆன்சர் சொல்லுவாங்கன்னு பார்த்தா, சில காரியத்தை கேட்டது நிமித்தமா? எது நிமித்தம்? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, இதனால நான் திடனற்று நிக்கிறேன்பா, ஆனா நீங்க என்னை திடப்படுத்த வல்லவராக இருக்க. எது நிமித்தம்? எது நிமித்தம்? ஆண்டவரே, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். கேட்க பண்ணுங்க. ஆமென். யோசேப்பின் வஸ்திரத்தை வைத்து பார்த்து யாக்கோபு ஒன்னு டிசைட் பண்ணா, இல்ல அது இல்லைன்னு ஆண்டவர் காண்பித்தார். யோசேப்பையும் யோசேப்புடைய பிள்ளையும் பார்க்க வச்சார், மகிழ பண்ணார். எது நிமித்தம்? எது நிமித்தம்? ஆண்டவரை எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டான், என் வலது புறத்துல பாருங்க, என்னை விசாரிப்பார் ஒருவரும் இல்லைன்னு சொல்லும் போது கர்த்தர் வலது பார்சத்துல நிக்கிறார். இப்ப சொல்லு, இனி என்ன சொல்வேன்? ஆண்டவரே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீங்க, நீங்க இருக்கிறீங்க. அருமையான சகோதரா, அருமையான சகோதரி, கர்த்தர் எவ்வளவு உங்களை நேசிக்கிறார். உங்கள் காதுகளில் இந்த சத்தம் கேட்க பண்ணி இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையை அவன் அப்படியே பிரதிபலிக்கும்படியா இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை விளங்கினதை என் ஆவியில உணர முடியும். ஹல்லேலூயா. ஆமென். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க இருக்கிறீங்கப்பா. நம்புவேன் இறுதி, நம்புவேன் இறுதி, நம்புவேன், நம்புவேன்
ஹalleluya. அப்படியே ஹalleluya பாடுவோமா? ஹalleluya ஹalleluya ஷெரமலா ஹந்தராக படரா. ஹalleluya 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 Jesus hallelujah hallelujah ஆமென். அப்பா பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். உங்க கிருபை மிகவும் பெரியது ஆண்டவரே. எங்களோடு இடைப்பட்டு எங்களை அறிந்து எங்களோடு பேசின, எங்களை திடப்படுத்தின உங்க கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். யாரும் இல்லைன்னு வரும்போது நீங்க நிப்பீங்கப்பா ஆண்டவரே. நான் கண்டு துக்கமடைந்த காரியத்தை நீங்க மகிழ்ச்சியாய் மாற்றி காண பண்ணுவீங்கப்பா. கேட்டு தளர்ந்த காரியங்கள்ல மகிழும்படியான காரியங்களை கேட்க வைப்பீங்க ஆண்டவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு நீங்க இருக்கிறீங்கப்பா, எனக்கு நீங்க இருக்கிறீங்கப்பா. ஆமென் தகப்பனே. ஒவ்வொரு ஆட்கொள்ளும் சமாதானத்தோடு அனுப்புங்க, சாட்சியாய் கொண்டு வாங்க. எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.